அப்போ அந்த வட இந்தியர் அவருக்கு முன்னால் வந்து தனக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்குமா, விமோசனம் கிடைக்குமான்னு வந்து மகா பெரியவர்கிட்ட வந்து மன்றாடி நிற்கிறாரு. உடனே மகா பெரியவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு அவருடைய கர்ம கணக்குகளை ஆராய்ந்து பார்த்து விட்டு, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ செய்வியான்னு கேளு அப்படின்னு அணுக்க தொண்டர்கள்ட்ட கேட்குறார். உடனே அந்த அணுக்க தொண்டர்கள் சொல்கிறார்கள், போய் அந்த வட இந்தியரிடம், பெரியவா ஒன்று சொல்லுவார், அதை நீங்கள் செய்வீங்களா தட்டாம அப்படின்னு கேட்குறாங்க. என் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா என் சொத்து முழுவதையுமே எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த வட இந்தியருக்கு தனக்கு பசி எடுத்து உணவு உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். பெரியவா என்ன கேட்கிறாரோ அது அப்படியே நான் செய்கிறேன், எத்த தின்ன பித்த தெளியும் அந்த நிலைமையில இருக்காரு. ஆனால் பெரியவா வந்து சிரித்து கொண்டே சொல்கிறார், உன் சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், அவன் சொல்றேன், அதை நீ செய். 18 புராணங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்கள் வழி வழியா வந்துகிட்டு இருக்கு, செவி வழியா போதிக்கப்பட்டு வழி வழியா வந்திருக்கு, வியாசரால் தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுக்கப்பட்ட நூல்கள்லாம் இருக்கு. நீ என்ன பண்றேன்னா எளியவர்களுக்கும் அந்த 18 புராணங்கள் போய் சேரணும், அவங்க கையில புத்தகமா போய் சேரணும். அதை நீ அச்சு மூலமாக நீ புத்தகமாக இந்த 18 புராணங்களையும் வெளியிட்டு எல்லோருக்கும் அதை சேர்ப்பிக்க முடியுமா, உன்னால் அதை முடியுமா அப்படின்னு கேட்குறார். 18 புராணங்களை பிரிண்ட் பண்ணு, எத்தனை லட்சம் பிரதிகள், எளிமையாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த புராணங்கள் எல்லோர் கைக்கும் போய் சேரணும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அதை மற்றவர்களுக்கு அதை விநியோகம் பண்ணு. 18 புராணங்களை 18 புராணங்கள்லாம் என்ன? சிவபுராணம், கூர்ம புராணம், கருட புராணம், மார்க்கண்டேய புராணம், இந்த மாதிரி ஒரு 18 புராணம் இருக்கு. இந்த 18 புராணங்களையும் நீ அழகா தமிழில், ஹிந்தியில், சமஸ்கிருதத்தில் அச்சடித்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த வட இந்தியரும் அதை சிறமேற்கொண்டு, அவர் சொன்ன கட்டளையை சிறமேற்கொண்டு அந்த புராணங்களை அச்சடித்து மடத்துக்கே கொண்டாந்து வைக்கிறார். வர்றவாலாம் எடுத்துக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்கட்டும் இலவசமாக. இந்த 18 புராணங்களை அடித்து அவர் கொண்டு வந்து வைத்து மக்கள் கையிலெல்லாம்